எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ட்ரஃப் சிஸ்டம் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரஃப்ங்கிறது HDPE மெட்டீரியல், ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் மெட்டீரியலால் பண்ணுறது. இது இஸ்ரேல்லேருந்து இம்போர்ட் பண்ண மெட்டீரியலுங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் இந்தியாலையும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே இருக்குது, போத் இம்போர்ட்டட் அண்ட் இந்தியன் மேட் ரெண்டுமே நமக்கு இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் குவாலிட்டிலேயே நம்மளால் கொடுக்க முடியுது. ஸோ இந்த ட்ரஃப் வந்து இட் கம்ஸ் இன் ரோல்ஸுங்க. ரோலாக ஒரே ரோலாக சுற்றி வரும். ஸோ அதை என்ன சைஸ்க்கு நம்ம வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி ரோலை கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, ஸோ கார்னரில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த கார்னர் எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு பாருங்கள். ரெண்டு இடத்துல கட் பண்ணியிருக்கோம். அந்த மடிப்பு ஏற்கனவே வரும், அந்த மடிப்பு இருக்கிற இடத்துல கட் பண்ணிக்கணும். அது எவ்வளவு கட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சைடில் மடிப்புக்கு சைடில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கோ இல்லை எத்தனை இன்ச் இருக்கோ ஏதோ ஒரு அளவு எடுத்து அதே அளவுக்கு இந்த கிராஸில் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ண தைக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இது ரெண்டு ஆப்ஷனுங்க. ஒன்று இந்த மாதிரி ஒரு நூல் போட்டு தைச்சிக்கலாம். இந்த நூல் நம்ம போடுறது வந்து ஷேட் நெட் தைக்கிற ட்வைனுங்க. இது வந்து என்னன்னா லைஃப் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால இதில் போடுறோம். நார்மலான சரட்லேயோ நார்மலான நூல்லையோ தைச்சிங்கன்னா சீக்கிரம் எத்து போயிடும். ஏன்னா உள்ள மண்ணு போட்டு தண்ணி ஊற்றுறோம், சீக்கிரம் எத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்ல நரம்பு இல்லை நைலான் கயிறு மாதிரி ஏதாவது ஒரு கயிறில் நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா ஈஸி. அல்லது இது ஒரு ஓட்டை மாதிரி போட்டுவிட்டு போல்டன் நெட்டு போட்டு நீங்கள் டைட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ ரெண்டு சைடு இருக்குது, ரெண்டு சைடு தைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு இவங்க தைக்கிறாங்க, அடுத்து இன்னொரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு சைட்லேயும் ரெண்டு ரெண்டு தையல் அல்லது ரெண்டு ரெண்டு போல்ட்டு போட்டிங்கன்னா மினிமம் அது கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், அவங்க கையில் இப்போ ஒரு நிமிஷம் காமிப்பாங்க அந்த மடக்கிறப்ப. ஸோ எவ்வளோ மடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இந்த காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரஃபோட மற்ற யூஸஸ் சொல்லிடுறேன். இந்த க்ரோ பேக்ஸ் யூஸ் பண்ணுறத விட இந்த ட்ரஃப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அதிகமான ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து பிளான்ட்டோடைய க்ரோத்துக்கு ரொம்பவே இம்ப்ரூவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். க்ரோ பேக்கில் சின்ன சின்ன ஸ்பேஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு பத்தாது. இந்த ட்ரஃபில் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிறப்ப உங்களால் நல்லபடியாக வந்து நீங்கள் செடிகளை வளர்த்த முடியும். தண்ணியும் ட்ரிப் போட்டிங்கன்னா அதில் ரொம்ப ஈஸி. ட்ரிப் இரிகேஷன் போடுறப்ப இது கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கிறாரு. நீங்கள் கையில் சும்மா ஆட்டி ஆட்டி இழுத்தீங்கன்னா கூட வந்துடும். ஸோ கொஞ்சம் மெதுவாக இழுத்தீங்கன்னா வந்துடும். அவ்வளோ கையில் சும்மா கொஞ்சம் மெதுவாக கோன் ஊசி வச்சு இந்த சாக்கு தைக்கிற ஊசி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தைச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஏதாவது ஹீட்டானதை வச்சு காய்ச்சி ஏதாவது அடுப்பில் காய்ச்சி அதை விட்டிங்கன்னா ஓட்டையாயிரும். அதை வச்சு நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிப் இரிகேஷன் இதில் போடுறப்ப ஈஸிங் இன்லைன் ஓசஸ்ன்னு வரும். ஸோ அந்த ட்ரிப் இரிகேஷன் பைப்ஸ், இன்லைன் பைப்ஸ்னு ஏற்கனவே அதிலே ஓட்டை இருக்கும். அந்த மாதிரி பைப்ஸ் வாங்கி போட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி போச்சுன்னா போதும், மற்ற இடத்துல அங்கேருந்து இழுத்துக்கும். ஸோ இது ஒரு அடிக்கு ஒன்று, 1.5 அடிக்கு ஒன்று, 2 அடிக்கு ஒன்று இன்லைன் ஓசஸ் கிடைக்கும். ஸோ ஒரு 10 அடி போடுறீங்கன்னா ஒரு அதுலேயே ஒரு 6 ஓட்டை 5 ஓட்டன் மாதிரி வந்துடும். ஸோ அந்த ஹோல்ஸில் இருக்கிற தண்ணி வச்சே நீங்கள் அந்த ட்ரிப் இரிகேஷன் ஈஸியாக கொடுத்துட முடியும். பாருங்கள், இந்த சைடில் தைக்கிறது ஒரு ஆப்ஷனுக்காக காமிச்சிருக்கணும். நீங்கள் தைக்கணும்னு அவசியம் இல்லை. போல்டன் நட்டு போடுறதுனா கூட GI போல்ட்ஸ் வாங்கி போட்டுக்கணும். நார்மல் போல்ட் வாங்கினீங்கன்னா துருவேறி பேரும் கழட்ட முடியாது. வாசர் வச்சு போடணும். ஸோ அந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இந்த ட்ரஃபில் அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் அப்படின்னு இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரஃப் வந்து ஒரு 7லேருந்து 8 வருஷம் நல்லா யூஸ் பண்ணுற இடத்துல நாங்கள் 10 வருஷம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 2008 போட்ட ட்ரஃப்ஸ் எல்லாமே கூட இன்னமும் கூட இருக்குது. 10-12 வருஷம் வரதெல்லாம் இருக்குது. பட் அவங்க கொஞ்சம் ஸ்பேரிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் 8 to 10 வருஷம் தாராளமாக வரும். ஏன்னா இந்த மெட்டீரியல் அந்த மாதிரிங்கனால ரொம்பவே நல்லபடியாக லைஃப் இருக்கும். இது நார்மலாக பாலி ஹவுசஸில் ஷேடட் ஹவுசஸ்க்குள்ளே இந்த ட்ரஃப் சிஸ்டம் தான் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு என்னென்னா ஈல்டு ஜாஸ்தியாக இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி விடுறது ரொம்ப ஈஸி. வீடு கண்ட்ரோல் ஈஸிங்க. நிலத்தில் போடுறத விட இதில் போடுற வீடு கண்ட்ரோல் ஈஸி. க்ரோ பேக்கில் போடுறப்ப வந்து க்ரோ பேக் ஒன்னொன்னையும் நீங்கள் தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கணும். ஒன்றுக்கு ஒரு ட்ரிப்பர் கொடுத்து நீங்கள் அதை கொண்டு வந்து அதில் குத்திக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் இதில் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் போட்டுற முடியும். ஸோ இந்த நூல் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நைலான் நூல் இல்லை அந்த மாதிரி ஏதாவது நூல் போட்டுக்குங்க. இல்லைனா இந்த கட்டு கம்பியிலேயே வந்து துரு பிடிக்காத கம்பி இருக்கும், பிளாஸ்டிக் கோட்டிங்கோடு இருக்கும். அந்த மாதிரி கம்பிகள் போட்டு நீங்கள் போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ அந்த ட்ரஃப்ஸ் வந்து தைச்சு முடிச்சதுக்கப்புறம் சைட் கிளிப்ஸ் போடுறது ரொம்ப ஈஸி. அந்த ஓட்ட வழியாக கிளிப்பு விட்டுட்டு சைடில் ஒரு பிளாஸ்டிக் கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பில் வந்து போட்டு மேலே தள்ளி விட்டுருணுங்க. தள்ளி விட்டிங்கன்னா ஈஸி. மேலே மாட்டி விட்டிங்கன்னா ஈஸி. அவ்வளோதான். ட்ரஃப் சிஸ்டம் ரொம்ப ஈஸி. நீங்கள் வேண்டாங்கிறப்ப கழட்டி வச்சுட்டு வேணுங்கிறப்ப மறுபடியும் மேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ ரோலில் வரும். இந்த மாதிரி பாருங்கள், இது ஸ்டிஃபாக நின்றுக்கும். நீங்கள் இதில் வேறு எந்த சைட் சப்போர்ட்ஸும் கொடுக்கவே வேண்டியதில்லை. இதை மட்டும் போட்டிங்கன்னாவே இது 2 சைடும் போடணும். இந்த மாதிரி கிளிப்ஸ் நிறையா இருக்கும். சைடில் பூரா போட்டிங்கன்னா எல்லா சைடும் ரொம்பவே நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும்.